என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அக்கா வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அக்கா வாழ்க்கை என்னாகுமோன்னு பயமா இருக்கு. இதுல உங்களுக்கு கால் வேற ஊனும். ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம். எங்க அம்மா அக்காவுக்காக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாங்க. அவங்களே ஒரு சுகர் பேஷண்ட். அப்பா இல்லைங்கிற வருத்தம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதுக்கு காரணமும் அம்மா தானே. என் தங்கச்சி கையால் ஆகாதவனை கட்டிக்கிட்டு அவ வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கா. அந்த ஒரு பையனோட எதிர்காலம் என்னாகுமோன்னு அவனுக்கு அக்கறை இல்லை. ஆனா எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தம்பி எனக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. மணிக்கணக்கா செல்போன்ல பேசிட்டு அந்த பில்லையும் நம்ம தலையில தான் கட்டுவான். சின்ன வயசுன்னு விட்டுற முடியாது. ஆனா வழிக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். நான் நிறைய சம்பாதிக்கணும். இந்த உழைப்பெல்லாம் பார்த்தாது. அக்காவோட பெரிய பொண்ணுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட். அவளை அந்த துறையில பெரிய ஆளாக்கணும். சின்னவ டாக்டர் ஆகணுங்கிறா. அதுக்கு நான் இப்ப இருந்தே தயாராகணும். தங்கச்சி பையனையும் நல்லா படிக்க வைக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது நான் என் மனைவின்னு எப்படி சுயநலமா இருக்க முடியும்? கண்டிப்பா எல்லாரோட கனவை நிறைவேற்றிடணும். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ஜானு அக்கா அக்கா என்ன பண்ணுவேன்? இப்படி என் குடும்பத்தை அனாதையை தவிக்க விட்டுட்டு போறேன்.
நமக்கு எத்தனையோ கனவுகள் கடமைகள் இருக்கலாம். ஆனா அது எதையுமே ரோட்ல போகும்போது நினைக்க கூடாது. ரோட்ல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஹெல்மெட் போட்டிருந்திருக்கணும், ஆனா போடல. நான் செஞ்ச தப்பு நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். விட்டுட்டு போயிட்டேடா.